ஷாலினி ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இலக்கை நோக்கி என்ற நிகழ்ச்சியில் இன்று பல்வேறு விஷயங்களை நான் பார்க்க போகிறோம். ஒரு ஒழுக்கம் அல்லது சிஸ்டம் என்ற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அண்மையில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்தேன். அந்த மேடையில் ஏறுவதற்கு முன்னால், மணமக்களை ஆசீர்வதிக்க முன்னால், அங்கு சென்றவர்கள் எல்லாம் அவர்களது காலணிகளை ஒன்று போல அடுக்கி வைத்திருந்ததை நான் பார்த்தேன். நாம் சாதாரணமாக செல்லும் பொழுது அப்படி ஒரு உணர்வே நமக்கு இருக்காது. நாம் சாதாரணமாக நமது காலணிகளை விட்டுவிட்டு அப்படியே சென்று விடுவோம். இதுபோல் இன்னொரு பயிற்சிக்கு சென்றிருக்கும் பொழுது வெளியே மக்கள் அனைவருமே காலணிகளை ஒன்று போல அடுக்கி வைத்திருந்ததை பார்த்தேன். ஒரு ஒழுங்குமுறையை பார்த்தேன், ஒரு டிசிப்ளினை பார்த்தேன். இது நமது வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த ஒரு ஒழுங்குமுறையை நாம் பல இடங்களில் வாழ்க்கையில் நாம் மிஸ் பண்ணுகிறோம், விட்டு விடுகிறோம். உங்களிடம் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். 2 மாதங்களுக்கு அல்லது 6 மாதங்களுக்கு முன்னால் நீங்கள் மின்சார வாரியத்திற்கு உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில், மின் கட்டணத்தை செலுத்திய ரசீதை உங்களால் எடுத்து கொடுக்க முடியுமா என்று கேட்டால், ஒரு 10 நிமிடத்தில் உங்களால் எடுக்க முடியுமா? அந்த ரசீது எங்கேயோ பத்திரமாக இருக்கிறது, மிகவும் பத்திரமாக இருக்கிறது, எனக்கே கிடைக்காது என்ற நினைப்பு சிலருக்கு இருக்கலாம். உங்களுடைய குழந்தையின் சென்ற ஆண்டு கல்வி கட்டணத்தை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டண ரசீதை உங்களால் 10 நிமிடத்தில் எடுக்க முடியுமா? சில நபர்களால் முடியும். ஏனென்றால் அவர்கள் ஒரு ஒழுங்குமுறையை வைத்திருக்கிறார்கள், ஒரு டிசிப்ளினை வைத்திருக்கிறார்கள். சில விஷயங்களை பக்காவாக ஒரு ஃபைலில் போட்டு வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். நாம் அந்த ரசீதை திரும்பி பார்க்கவே இல்லை. நீங்கள் உங்களுடைய குழந்தையின் ஸ்கூல் ஃபீஸ் ரசீதை எடுத்து பார்த்தால் அதில் காஷன் டெபாசிட் என்று போட்டிருப்பார்கள். காப்பு கட்டணம் என்று. ரீஃபண்டபிள் காஷன் டெபாசிட் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. பல பேர் அதை நாம் மீண்டும் அதை கேட்டு வாங்குவதில் தவறு செய்கிறோம். கேட்கவே இல்லை. நாம் ஒழுங்குமுறையாக ஒரு பத்திரமாக ஒரு இடத்தில் வைத்திருந்தால் அதை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது அது என்னென்ன இருக்கிறது என்று பார்க்க முடியும். இன்று நமது வீடுகளில் பல விஷயங்கள் ஒழுங்குமுறையாக வைக்கப்படவில்லை. எதை எடுத்தாலும் எப்போ பார்த்தாலும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். வண்டி சாவியை இங்கே தான் வைத்தேன், காணவில்லை. நேற்றுக்கு வந்த கடிதம் இங்கே வைத்திருந்தேன், காணவில்லை. அங்கிருந்து வைத்திருந்த ஒரு ரசீதை இங்கே வைத்திருந்தேன், காணவில்லை என்றால் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் மாற்றப்பட வேண்டிய விஷயம். இது உங்களுக்கு தினசரி வாழ்க்கையை பாதிக்கும். உங்களுடைய நேரம் முழுவதும் விரயமாகும். உங்களுக்கு வாழ்க்கையில் வெறுப்பு உண்டாகும். மற்றவர்களுடன் நீங்கள் பேசும் பொழுது உறவு முறைகள் பாதிக்கப்படும். இதுக்கு மூல காரணம் ஏதிலும் ஒரு ஒழுங்குமுறையை கடைப்பிடிக்காதது தான், ஒரு டிசிப்ளினை நாம் கடைப்பிடிக்காதது தான். முதல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், பல ஃபைல்களை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு ஃபைல் என்று போட வேண்டிய ஒரு கட்டாயத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வர வேண்டும். ஸ்கூல் ஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஃபைலில், எலக்ட்ரிசிட்டி பில் இந்த இடத்தில், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இந்த இடத்தில் என்று பல்வேறு ஃபைல்களை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய அத்தனை பேப்பர்களையும் ஒரு சாதாரணமான ஃபைல்களில் வைத்து கொண்டே வாருங்கள். எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அந்த ஃபைலிலிருந்து சம்பந்தப்பட்ட ஃபைலுக்கு மாற்றுவதற்கு முடியும். அப்போ 2 விஷயங்கள் தான் நீங்கள் தேட முடியும். ஒன்று, பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைல், டு பி ஃபைல்டு. இன்னொன்று, அது சம்பந்தப்பட்ட ஃபைல். இந்த 2 தவிர வேறு எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இன்று முதல் நீங்கள் ஆரம்பியுங்கள். எப்படி இனிமேல் எந்த விஷயத்தை நான் தேடக்கூடாது. உங்கள் கம்ப்யூட்டரை எடுத்துக்கொள்ளுங்கள். சர்ச் என்ற ஒரு விஷயம் மட்டும், தேடு என்ற ஒரு அம்சம் மட்டும் இல்லை என்றால் உங்களது ஃபைல்களை நீங்கள் தேட முடியுமா? எந்த ஃபோல்டரில் எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்று நம்மளால் ஞாபகம் வைத்து கொள்ள முடியுமா? ஃபோல்டரின் பெயர் என்ன வைத்தோம் என்று ஞாபகம் வைத்து கொள்ள முடியுமா? ஃபைலின் பெயர் என்ன கொடுத்தோம் என்று ஞாபகம் வைத்து கொள்ள முடியுமா? மிக மிக கஷ்டம். ஆதலால் நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு விஷயம், நீங்கள் ஒரு ஃபைல், கம்ப்யூட்டர் ஒரு ஃபைலுக்கு பெயர் கொடுக்கும் பொழுது எவ்வளவுக்கு நீங்கள் மிக தெளிவாக அந்த ஃபைல் பெயரை கொடுக்க முடியுமோ, ஃபைல் பெயர் மிக நீளமாக இருந்தால் கூட பரவாயில்லை, தேடுவது மிக மிக எளிது. அதுபோல் ஃபோல்டர் பெயரும் ஒரு அழகான பெயரை ஞாபகம் வைத்துக்கொள்ள பெயராக இருந்தால் மிக எளிதில் தேட முடியும். இல்லை என்றால் அனைத்தும் நமது கம்ப்யூட்டரில் சேமிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் எனக்கே கிடைக்காது என்ற நிலைமையில் தான் இருக்கும். அந்த ஒழுங்குமுறையை அந்த டிசிப்ளினை கொண்டு வரவில்லை என்றால், ஒரு சிஸ்டம் கொண்டு வரவில்லை என்றால் நம் வாழ்க்கை முழுவதும் தேடுவதிலே நமக்கு வீணாக போய்கொண்டிருக்கும்.
அடுத்தாக நான் பார்க்கக்கூடிய விஷயம், வீட்டில் வைத்திருக்கும் செய்தித்தாள்களை கூட ஒழுங்காக ஒரு இடத்தில் அடுக்கி வைத்திருக்கிறோமா? பல இடங்களில் வீடுகளில் 3 இடங்களில் கிடைக்கும். ஒரே ஒரு இடத்தில் மொத்தமாக அடுக்கி வைக்கும் பொழுது இப்பொழுது விலைக்கு போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ற உணர்வு கிடைக்கும். இல்லை என்றால் பல்வேறு இடங்களில் எவை இறைந்து கிடைக்கும். நீங்கள் தேடும்போது கூட உங்களுக்கு உடனடியாக கிடைக்காது. அதனால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். சில விஷயங்களை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு சில தியாகங்கள் பண்ணித்தான் ஆக வேண்டும், சில வழிகளை உணர்ந்தான் ஆக வேண்டும், சில செயல்களை செய்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் பிற்காலத்தில் ஏதோ ஒன்று விஷயத்தை தேடும் பொழுது அப்பொழுது வரக்கூடிய வலியை விட இப்பொழுது நீங்கள் சில விஷயங்களை அடுக்கி வைக்கும் அந்த வலி மிக குறைந்த வலிதான். நாளைய வலியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் இன்று ஒரு சின்ன தியாகம் நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் அப்படி என்ற ஒரு நினைவு உங்களிடம் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்றால் எக்ஸலன்ஸ் என்று உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டுமல்ல, அதுக்கு முதல் மூல காரணம் டிசிப்ளின். எதையும் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச், எதிலையும் ஒரு சரியான ஒரு ஒழுங்குமுறையான ஒரு பாதை, ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது உங்கள் வெற்றிக்கான வழிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே.